சென்னை மாகாணத்தின் முதல் தமிழ் அமைச்சர் மற்றும் நீதி கட்சியின் முக்கிய தலைவரான TN சிவஞானம் பிள்ளை அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1861 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திருநெல்வேலியில் பிறந்தார். 1936 ஜூன் மாதம் 13ஆம் தேதி இயற்கை எய்தினார். TN சிவஞானம் பிள்ளை பனகல் அரசரின் 2வது அமைச்சரவையில் வளர்ச்சித்துறை அமைச்சராக பணியாற்றினார். திருநெல்வேலி இந்து கல்லூரி, சென்னை கிறிஸ்துவ கல்லூரி, சென்னை சட்டக் கல்லூரியில் கல்வி பயின்றார். ஆரம்பத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் துணை ஆட்சியராகவும் அரசு பணியாற்றினார். TN சிவஞானம் பிள்ளை அவர்கள் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு நீதி கட்சியில் இணைந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டார். 1923 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பனகல் அரசரின் அமைச்சரவையில் சென்னை மாகாணத்தின் வளர்ச்சித்துறை அமைச்சராக 1926 வரை பொறுப்பு வகித்தார். ஆங்கிலேய அரசு இவருக்கு திவான் பகதூர் மற்றும் சர் பட்டங்களை வழங்கி சிறப்பித்தது. சென்னை மாகாணத்தின் முதல் தமிழ் அமைச்சரான TN சிவஞானம் பிள்ளை அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் தெரிந்து கொண்டதில் மகிழ்ச்சியடைகின்றோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர், காந்தியவாதி மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான கோ. வெங்கடாச்சலபதி அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி அருகே உள்ள கோபிநாயக்கன்பட்டியில் 1909 ஜூலை மாதம் 30ஆம் தேதி பிறந்துள்ளார். 1969 ஜூன் மாதம் 13ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். கோ. வெங்கடாச்சலபதி அவர்கள் காந்திய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டு தன் வாழ்நாள் முழுவதையும் கிராமப்புற மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் கோ. வெங்கடாச்சலபதி அவர்கள். இதற்காக 1931 மற்றும் 1942 ஆகிய ஆண்டுகளில் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றார். 1940 மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டியில் காந்தி நிகேதன் ஆசிரமத்தை நிறுவினார். காந்திய பொருளாதார அறிஞர் JC குமரப்பா தனது இறுதி காலத்தை இந்த ஆசிரமத்திலேயே கழித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிராமப்புற மக்களின் கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக தன் ஊரில் கிராம ஊழியர் சங்கத்தை ஏற்படுத்தினார் கோ. வெங்கடாச்சலபதி அவர்கள். இதனை இவருடைய நெருங்கிய நண்பரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான காமராசர் தொடங்கி வைத்தார். சுதந்திரத்திற்கு பிறகு தமிழக அரசின் கிராம நல்வாழ்வுத் துறையின் இயக்குநராக பொறுப்பு வகித்து கிராமப்புற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தினார் கோ. வெங்கடாச்சலபதி அவர்கள். இவருடைய நினைவை போற்றும் வகையில் கல்லுப்பட்டி ஆசிரமத்தில் ஆண்டுதோறும் சிறப்பு சொற்பொழிவுகள் மற்றும் காந்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கோ. வெங்கடாச்சலபதி அவர்களை பற்றின சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மகிழ்ச்சியடைகின்றோம்.